தாவேக அமைச்சரவையிலிருந்து நாங்கள் எந்த நேரத்திலும் வெளியேறலாம் என விசிக தலைவர் திருமாவளவன் அவர்கள் பேசியிருக்கக்கூடிய ஒரு விஷயம் என்பது இப்போது மிகப்பெரிய அதிர்வலைகளை கிளப்பி பேசுபொருளாக மாறி இருக்கிறது. ரொம்ப குறிப்பாக அவர் சொல்லியிருக்கக்கூடியது, நாங்கள் தாவேகாவோடு அமைச்சரவையில் பங்கு பெற்றிருக்கிறோம், ஆனால் கூட்டணியில் இல்லை என்கிற செய்தியையும் டாக்டர் திருமா அவர்கள் பதிவு செய்திருக்கிறார்கள். என்னங்க சொல்கிறாரு அப்படின்ற வகையில் பலரும் உருவங்களை உயர்த்தக்கூடியதாக மாறி இருக்கு. தாவேகாவினுடைய சந்தேகத்தை தீர்க்க அமைச்சரவையில் இணைந்தோம், டிட்டாச்சாக தான் இருக்கும், எப்போது வேண்டுமானாலும் வெளியில் வருகிற முடிவை நாங்கள் எடுக்கலாம் என்று அவர் சொன்னது எந்த சூழலில் சொன்னார், அதனுடைய உள்ளீடுகள் என்னவாக இருக்கிறது, ஒரே மேடையில் திமுகவிடமிருந்து இன்றைக்கு ஆதரவளிக்க தாவேகாவை ஆட்சிக்கு உறுதுணையாக இருக்கக்கூடிய 4 கட்சியினுடைய தலைவர்கள் பொறுப்பாளர்கள் வந்திருந்தார்கள். நடந்தது என்ன பேசப்பட்டது, அது எந்த அளவுக்கு நம்ம அதனுடைய உள்ளீடுகளை எடுத்துக்கொள்ள வேண்டும், விரிவாக அலசுகிறது இந்த செய்தி. விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தலைவர் டாக்டர் தொல் திருமாவளவன் அவர்களுடைய ஒரு பேச்சு, ஒரு காணொலி தான் வைரலாக போயிட்டு இருக்கிறது. புதிய தலைமுறை தொலைக்காட்சியினுடைய ஓப்பன் டாக் நிகழ்ச்சியில் இது நம்முடைய சிபிஎம்மினுடைய மாநில செயலாளர் திரு பே சண்முகம் அவர்கள், அதேபோல் சிபிஐயிலிருந்து திரு மு வீரபாண்டியன் அவர்கள் செயலாளர், விசிகாவினுடைய தலைவர் டாக்டர் தொல் திருமாவளவன் அவர்கள், அதே போல் ஐயுஎம்எல்லிருந்து அதனுடைய திரு முகமது அபுபக்கர் அவர்கள், ஐ திங்க் மாநில பொதுச் செயலாளர் நினைக்கிறேன், அவங்க 4 பேருமே வந்திருந்தார்கள். அந்த உரையாடல் நிகழ்ச்சி அப்படிங்கிறது பத்திரிகையாளர்கள், மூத்த பத்திரிகையாளர்கள், ஊடகவியலாளர்கள் கேள்வி கேட்பதாக அந்த விஷயம் அமைந்திருந்தது. அந்த பேனலில் பங்கேற்பாளர்கள் ஒருவனாக நானும் இருந்தேன். அங்கே பேசப்பட்ட விஷயங்கள், எழுப்பப்பட்ட கேள்விகள், ரொம்ப குறிப்பாக திமுக அதிமுக கூட்டணிங்கிறாங்களே, அது நடந்ததா, உங்ககிட்ட ஆதரவு கேட்டாங்களா, அது எதன் அடிப்படையில், இப்படியான கேள்வி, 1 மாத தாவேகா ஆட்சியினுடைய மதிப்பீடு, பல்வேறு விதமான விஷயங்கள் விவாதிக்கப்பட்டது. அதில் தான் திருமா அவர்கள் ஒரு செய்தி சொன்னார், நாங்கள் எப்போது வேண்டுமானாலும் தாவேகா அமைச்சரவையிலிருந்து வெளியேறலாம் என டாக்டர் திருமா அவர்கள் பேசிய அந்த காணொலி. அதனுடைய கான்டெக்ஸ்ட்டு, இப்போ நீங்கள் உள்ளே போயிட்டீங்க இல்லையா, கூட்டணியாகத்தானே இருக்கிறீர்கள், அரசு செய்யக்கூடிய எல்லாவற்றிலும் உங்களுக்கும் சமமான பொறுப்பு இருக்கிறது அல்லவா, இந்த கூட்டணி மாற்றம் அப்படிங்கிறது முழுமையாக நீங்கள் அங்கிறது வந்துட்டீங்கன்னு தானே அர்த்தம் என்கிற கேள்வி வரும்போது, நாங்கள் கூட்டணிக்குள்ளே போக வேண்டாம். திரும்ப அவர்கள் சொல்லக்கூடியது ஆட்சியில் பங்கு வாங்கணும் அப்படின்னு நான் நினைக்கல. மொதல் பாயிண்ட்டு, என்னை பொறுத்த வரைக்கும் தேர்தலுக்கு முன்பாக கூட்டணி வைத்திருந்து அப்போவே நம்ம டிமாண்ட் பண்ணி பேசியிருந்தோம்னா எலெக்ஷனுக்கு பிறகு நம்ம ஆட்சியில் பங்கு என்பதை அதை நம்ம வாங்கியிருந்திருக்கலாம். அதனால் நமக்கு அதில் எந்த சிக்கலும் இருந்திருக்காது. ஆனால் நம்ம வேறொரு கூட்டணியில் சந்திக்கிறோம், நிர்பந்தம், அரசியல் சூழல், அரசியல் ஆபத்துங்கிற வகையில் நம்ம போய் இவங்களுக்கு உறுதுணையாக இந்த ஆட்சி தனிப்பெரும் கட்சியாக வந்தவர்களுக்கு துணை நிற்கிறோம். அவங்கக்கிட்ட போய் அமைச்சரவையில் டிமாண்ட் பண்ணுறது சரியாக இருக்காது. அதாவது அவங்க நெருக்கடியில் இருக்காங்கங்கிறத பயன்படுத்தி நம்ம டிமாண்ட் பண்ணுறது கரெக்டாக இருக்காதுங்கிறதுனால அமைச்சரவையில் பங்கு கேட்பது தாவேகாவிடம் என்பதில் எனக்கு உடன்பாடு இல்லை அப்படின்னு திருமா அவர்கள் பதிவு செய்கிறார். அதை தாண்டி கட்சியினுடைய நிர்வாக கூட்டம், அந்த கூட்டங்கள் எல்லாம் நடக்கும் பொழுது 2 பொதுச் செயலாளர்கள் ஆகட்டும், மற்ற நிர்வாகிகள், மாநில பொறுப்பாளர்கள், இவங்கெல்லாம் இல்லை, நம்ம வாங்குவது தான் சரியாக இருக்கும் அப்படிங்கிறாங்க. அதற்கு பிறகுதான் அதை நோக்கி சரி என்பதை நோக்கி நகர்றோம். அப்படி நாங்கள் கேட்ட போதும் கூட நீங்கள் உள்ளே வரணும், திருமா அவர்கள் வந்து அமைச்சராக வேண்டும் என்பதில் தான் தாவேகா திரும்பவும் அதை ப்ரெஸ் பண்ணுறாங்க. நீங்கள் வர்றது தான் இன்னும் கரெக்டாக இருக்கும்னு நாங்கள் நினைக்கிறோம் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. திரும்ப அதை சொல்கிறாரு, நான் எப்போ வேணாலும் ஒரு வேளை வெளியில் போயிடுவேனோ அப்படின்னுட்டு இவர்கள் யோசித்திருக்கிறார்கள் என்கிற ஒரு பாயிண்ட் வருகிறது. அதாவது தாவேகாவுக்கு மற்றவங்க யாராவது இருந்தால் திரும்ப வித்ட்ரால் பண்ணுறேன்னு போயிடுவார், அவரே அமைச்சராக இருக்கும் பொழுது அவரும் இந்த கவர்மெண்ட்டை ஓன் பண்ணுவார். அப்படி இருக்கும்போது இன்னும் கூட உறுதியாக அவர்கள் நமக்கு ஆட்சிக்கான ஆதரவை கொடுப்பார்கள் என்கிற ஒரு சந்தேகத்தன்மை அவர்களுக்கு இருந்ததை நான் உணர்ந்தேன். அதனால தான் ஒரு கட்டத்திற்கு பிறகு மீண்டும் ஒரு முறை அவங்க அந்த குழுவை கூட்டி, உயர்நிலை குழுவை கூட்டி மறுபடியும் விவாதித்து திரு வன்னி அவர்கள் அப்படிங்கிறத முடிவுக்கு வருகிறோம். இருக்கிறதுல 2 பேரில் அவர் தான் சீனியராகவும் இருக்கிறார் என்கிற இடத்திற்கு வந்தோமே தவிர, இப்போவும் அவர் சொன்ன வார்த்தை நான் அப்படியே நினைவுபடுத்தி என்னுடைய நினைவுலேருந்து சொல்கிறேன். இப்போவும் கூட நாங்கள் அவங்களோட அமைச்சரவையில் பங்கெடுத்ததுக்கு காரணம் தாவேகா விஜய் அவர்களுடைய சந்தேகத்தை போர்க்க வேண்டும், இவங்க எப்போனாலும் விட்டுட்டு போயிடுவாங்களோன்னு அந்த எண்ணத்திலேயே நீங்கள் ஒரு ஆட்சியை நடத்துவது என்பது சரியாக இருக்காது, அது அப்படி ஒரு பதட்டத்திலே இருக்கவும் முடியாதுங்கிறதுக்காக உள்ளே போனோம். நாங்கள் இப்போது நினைத்தாலும் எப்போது வேண்டுமானாலும் அமைச்சரவையிலிருந்து வெளியேற முடியும், நாங்கள் இண்டிபெண்டன்ட் பார்ட்டியாக தான் இருக்கிறோம், டிட்டாச்சாக தான் இருக்கிறோம், பொறுப்புகளை ஏற்றுக்கொண்டோமே தவிர தாவேகாவோட கூட்டணி எப்போது அமைந்தது அப்படின்னு அவர் பேனலில் இருந்து மூத்த பத்திரிகையாளர்களை நோக்கி, ஊடகவியலாளர்களை நோக்கியுமே
எப்பங்க அது தாவேகாவோட கூட்டணி அமைந்தது என்கிற கேள்வியை டாக்டர் திருமா அவர்கள் எழுப்புகிறார்கள். அது ரொம்ப ரொம்ப ஆக்சுவலாக அந்த ஒரு பெர்ஸ்பெக்டிவ்ங்கிறது ஆஹா அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது. ஏன்னா அதே போல் திரு ஐயா பேஷன் முகம் அவர்களும் சரி, திரு மு வீரபாண்டியன் அவர்களும் சரி, அவங்க எழுப்பின கேள்விகளில் நம்ம அடிக்கோடிட்டு பார்க்கணும்னா, நாங்கள் அங்கே இருந்து விலகி இங்கே வந்துட்டோம். அப்படி வரும்பொழுது பல்வேறு விதமான விஷயங்கள் எங்களுக்கு சில பார்வைகள் இருந்தது. நாங்கள் ஏன் வெளியில் நிற்கிறோங்கிறத சிபிஐ, சிபிஎம்னுடைய மாநில செயலாளர்கள் சொன்னாங்க. ஒரு அரசாங்கத்தில் நாங்கள் அங்கம் கொண்டுறோம்னா என்ன சிக்கல்னா, நேரடியாக அந்த அரசு எடுக்கக்கூடிய முடிவுகளுக்கெல்லாம் நாங்கள் பொறுப்பாக வேண்டும். அரசுகள் எப்போதும் எல்லா காலகட்டத்திலும் பொருளாதார ரீதியிலாக பல பாலிசிஸை எடுப்பாங்க. அந்த பாலிசிஸ் மக்களுக்கு, தொழிலாளர்களுக்கு உவப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது. பல நேரங்களில் நீங்கள் இந்த நவதாராளமயமாதல், அதனுடைய விளைவுகள், இப்படியாக பொருளாதார கொள்கைகளில் மக்களுக்கு துன்பம் கொடுக்கக்கூடிய வகையில், இல்லை அவர்களுக்கு இன்னல்களை விளைவிக்கும் வகையில் சில திட்டங்களும் உள்ளே வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. நாங்கள் ஆட்சியில் ஒரு அங்கமாக இருந்தால், ஏற்கனவே 3க்கும் மேற்பட்ட மாநிலங்களில் நாங்கள் ஆட்சி பொறுப்பில் இருந்திருக்கிறோம். அதில் என்ன சிக்கல்கள், நெருக்கடிகள் வருங்கிறது எங்களுக்கு தெரியும். ஆட்சி பொறுப்பில் இருக்கோம் அப்படிங்கிறதுக்காக மக்கள் பிரச்சனை வரும்போது நாங்கள் அமைதியாக போவதுங்கிறது சரியாக இருக்காதுங்கிறதுனால தான் காமன் மினிமம் ப்ரோக்ராமோ மற்றதோ அதெல்லாம் அமைக்க நேரமும் இல்லை. இருந்தாலும் நாங்கள் எடுத்திருக்க மாட்டோம்னு விலகி வெளில நிற்கிறோம். இப்போ ஏதாவது ஒன்றுனா மக்களுக்குன்னா நாங்கள் பாட்டுக்கு போய் போராட போயிடுவோம். அது எங்களுக்கு கம்ஃபர்டபுளானது என்பதாகத்தான் பேஷண்முகம் அவர்களும் மு வீரபாண்டியன் அவர்களும் சொல்கிறாங்க. உதாரணத்துக்கு 19ஆம் தேதி ஒருத்தவங்களும் 29ஆம் தேதி ஒருத்தவங்களும் போராட்டம் அறிவிச்சிருக்கிறாங்க. இந்த போராட்டங்களுக்கான பதில்கள் அப்படிங்கிறது மிக நிச்சயமாக அரசு தெரிவிக்க வேண்டும்ங்கிற இடத்துக்கு அவங்க காலப்போக்கில் நகர்த்தலாம். குறிப்பாக இந்த 100 நாள் வேலை திட்டத்தை கைவிட வேண்டும், திருத்தத்தையே கைவிட வேண்டும் அப்படின்னு அந்த கோரிக்கைகளை முன்வைக்கிறார்கள். பெட்ரோல் டீசல் விலை உயர்வு தொடர்பாக குறிப்பாக சிபிஐயினுடைய செயலாளர் திரு மு வீரபாண்டியன் அவர்கள் தேர்தல் வாக்குறுதியில் தாவேகா சொன்னபடி, அடிக்கோடிடுங்க, தேர்தல் வாக்குறுதியில் தாவேகா கொடுத்த வாக்குறுதியின்படி அவுட் சோர்சிங் மற்றும் கான்ட்ராக்ட் முறையில் ஒப்பந்த பணியாளர்களாக பணியாற்றுகிறவர்களை வேலையை நிரந்தரப்படுத்துவதற்கான முயற்சிகளை தமிழ்நாடு அரசாங்கம் தொடங்க வேண்டும், உடனடியாக தொடங்க வேண்டும் அப்படின்னு. இதெல்லாம் நீங்கள் மக்கள் நலன் சார்ந்த பிரச்சனைகளாகத்தான் ஆப்வியஸாக இருக்கும். அந்த ஒரு விஷயத்தை பதிவு பண்ணுறாரு. 100 நாள் வேலை திட்டத்தில் எந்த வகையிலும் நம்ம அங்கே கலந்துக்கல, சேரலை அப்படிங்கிறத நீங்கள் பதிவு பண்ணணும் என்று அதையும் கூட அழுத்தம் திருத்தமாக உடனடியாக சட்டமன்றத்தை கூட்டி சட்டமன்றத்தில் நீங்கள் இதை தெளிவுபடுத்த வேண்டிய தேவையும் இருக்கிறது என்கிற ஒரு பதிவை அவர் இடுகிறார். அந்த பதிவு ரொம்ப முக்கியமானதாக பார்க்கப்படுகிறது. இது ஏறத்தாழ கூட்டணி கட்சிகள் பார்த்தீங்கன்னா இவங்ககிட்ட விலகுகிறார்களா அப்படின்னு ஒரு கேள்வியை நமக்கு எழுப்பினாலும் கூட அதை தாண்டி இதில் இம்ப்ளிகேஷன்ஸ் இருக்குது என்பதாக பதிவு பண்ணணும். மக்கள் சிக்கல்கள் சார்ந்து இந்த அரசுக்கு ஒரு எதிர்கட்சியினுடைய ரோலை நாங்கள் பண்ணுறோம் என்று தங்களை பொசிஷன் பண்ணிக்கிற இடத்துக்கு சிபிஐயும் சிபிஎம்மும் போகிறாங்க. இதில் ஒரு வருத்தமாக நான் பார்ப்பது, அந்த வருந்தத்தக்கதாகவும் எடுத்துக்கலாம்னு அந்த கட்சியினுடைய பொறுப்பாளர்களிடமிருந்து அந்த ஆங்கிள் நம்ம எடுத்தோம்னா, சிபிஐ, சிபிஎம், விசிகா இவங்க 3 பேரும் சேர்ந்து கூட்டாக இந்த சமையல் எரிவாயு விலை உயர்வுக்கு எதிராக, விற்பனை வர்த்தக சிலிண்டருக்கு எதிராக ஒரு போராட்டம் ஒன்று நடத்தினார்கள். அதை முடிச்சுட்டு வரும்போது தான் உங்கள்கிட்ட ஆதரவை கேட்டிருக்காங்களா அப்படின்னும் போது ஃபார்மலாக கடிதம் வந்திருக்கிறது, நாங்கள் உரியபடி முயற்சி எடுப்போம், நாளைக்கு கூட்டம் இருக்குது அப்படின்னு அவங்க, ஐ திங்க் அவர் காரல் மார்க்ஸ் அவர்களுடைய பிறந்த நாள், அது முடிச்சுட்டு அன்றைக்கு மாலை தான் அந்த போராட்டம் இருந்ததா ஞாபகம், ரிசல்ட் வந்த அடுத்த நாள். ஸோ இப்படி ஒரு இணைந்து போராட்டம் அப்படிங்கிற இடத்துல ஏதோ ஒரு மக்கள் பிரச்சனையாக பேசக்கூடியவர்களாக, அது சிறிய அளவிலான பிரச்சாரமாக இருந்தாலும் சரி, திண்ணை பிரச்சாரமாக, தெருமுனை கூட்டங்களாக, அல்லது போராட்டம், ஆர்ப்பாட்டம், இப்படி அடையாளமாக கூட பேசி ஒரு உரையாடலை நிகழ்த்துகிற இடத்தில் 2 கம்யூனிஸ்ட் கட்சிகளும் விசிகாவும் கடந்த 5 ஆண்டுகளில் அவர்களுக்கு ஒரு பெரிய பங்கு இருந்தது. இப்போ அது ஒரு ஏதோ ஒரு வகையில் சிதறி இருக்கோ அப்படிங்கிற ஒரு பார்வை இருக்குது. ஆனால் இவங்க இந்த அரசு மக்களுக்கான விஷயங்களிலிருந்து விலகுகிற போது அவர்களை மீண்டும் அந்த பாத்துக்கு டைரக்ட் பண்ணி கொண்டு வரக்கூடிய ஒரு பொறுப்பை எடுத்துக்கொள்கிறார்கள் என்று வந்தால், அந்த வகையில் அவங்க தி பெஸ்ட்டாக செயல்பட்டாங்கன்னா நம்ம அது வரவேற்க தகுந்த ஒரு விஷயமாகத்தான் இருக்கும். ஸோ திரும்ப அவர்கள் சொன்னதில் இந்த ஒரு ஆங்கிள் இருக்கு இல்லையா, நீங்கள் உள்ளே போயிருக்கிறோம்னா எப்போ வேணாலும் நாங்கள் வெளியில் வரலாம், கூட்டணி எங்கே உருவாச்சுங்கிற கேள்விக்கு போகிறதுக்கும் பதில் இல்லை. ஆக்சுவலாக பேஷன் ஐயா அவர்கள் சொன்னதில்லை, அந்த மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி இல்லைங்கிறதுல நமக்கு மாற்று கருத்து இருக்குது. அதை நீங்கள் அறிவிக்க முடியாது. கூட்டணியில் நாங்கள் இல்லைன்னு தான் நீங்கள் சொல்லலாமே தவிர, அந்த கூட்டணியே இல்லைன்னு கூட்டணிக்கு ஒருங்கிணைப்பாக அல்லது தலைமை பொறுப்பில் இருந்த, அரவணைக்கும் இடத்தில் இருந்த, அதாவது ஒரு ஆள் மையப்புள்ளியான்னு எல்லாரும் நினைச்சு அந்த மற்ற விஷயங்களை செஞ்சுருப்பாங்க இல்லையா,
அவங்க தரப்பிலிருந்து தான் அதை வந்து சொல்ல முடியும். அப்படி என்றால் அப்படி ஒன்று கலைந்து விட்டதாக திமுக தான் அறிவிக்க முடியுங்கிறது நம்முடைய கருத்தாக இருக்குது. அதே போல் இந்த குதிரை பேரம் குறித்து கேள்வி எழுப்பப்பட்டது. ஒரே போடு அடித்தாங்க 3 பேரும். நாங்கள் சேர்ந்து நாங்கள் அதை கண்டித்தோம். அதிமுககாரர்கள் இப்படி ராஜினாமா பண்ணிவிட்டு கூப்பிடாதீங்க, கூப்பிட்டு நீங்கள் கையொப்பம் வாங்காதீங்க அப்படிங்கிற மாதிரி நாங்கள் கண்டித்தோம். கண்டித்து அந்த ப்ரெஸ் மீட்டை முடிச்ச அடுத்த கொஞ்ச நேரத்திலேயே உடனடியாக ஒரு 10-15 நிமிடங்களுக்குள் செய்தியாளர் சந்திப்பை பார்த்துவிட்டு அமைச்சர் ஒரு லைனுக்கு வராரு. அண்ணே ப்ரெஸ் இதை பார்த்தோம், என்னென்ன பண்ணுறது, அவங்க வந்து எங்கள் கட்சியில் சேரணும்னு விருப்பம் தெரிவிக்கிறாங்க என்று அமைச்சர் ஆதவர்ஜுன் அவர்கள் சொன்னதாக திருமாவர்கள் பதிவு பண்ணுறாரு. ஆனால் இந்த இடம் தான் எனக்கு ஒரு செகண்ட் அப்படியே யோசிச்சிங்க, எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்கே அப்படின்னா, மரியாதைக்குரிய மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்களும் மேனாள் கோவையினுடைய சட்டமன்ற உறுப்பினராக இருந்த வானதி சீனிவாசன் அவர்கள் தேசிய மகளிர் அணி தலைவராக பாஜகவில் இருக்காங்க இல்லையா, இவங்க 2 பேரும் அதுக்கு முன்னாடி சொல்லியிருக்காங்க. அது எப்படிங்க இடி ரைடு போது அவங்க திருடினாங்கன்னு நீங்கள் பொதுவெளியில் குற்றம் சாட்டுறீங்க, உங்கள் கட்சிகள் அவங்கள கண்டிக்கிறாங்க, கான்ட்ராக்டில் அடிச்சிட்டாங்க, அமைச்சராக இருந்தப்போ கொள்ள அடித்தாங்க எல்லாம் சொல்கிறீங்க, இடி ரைடு சிபிஐ ரைடு போன பிறகு வந்து உங்கள் கட்சியிலே சேர்றாங்க, நீங்கள் உள்ளே அனுமதிக்கிறீங்களே, இது எப்படி சரியாக இருக்கும் என்கிற கேள்வி எழுப்பப்பட்ட போது, திருந்தி வாழணும்னு நினைக்கிறவங்க நம்ம கட்சிக்கு வராங்கன்னா வராதிங்கன்னு நம்ம சொல்ல முடியுமா? அது எப்படி நம்ம சொல்ல முடியும்? இதுக்கு முன்னாடி நான் தவறு பண்ணிட்டேன், இனிமே என்னை திருத்திக்கிறேன்னு ஒருத்தர் சொல்லும்போது நீங்கள் திருந்தக்கூடாது அப்படின்னு நம்ம சொல்ல முடியுமா? வர்றவரை வாங்கன்னு சொல்கிறோம். நாங்கள் எங்கேயாவது அந்த வழக்குகள் அது சார்ந்த சிக்கல் பிரச்சனை வந்தால் அதை நடத்தாதீங்க, க்ளோஸ் பண்ணிடுங்கன்னு சொல்கிறோமா என்கிற ரீதியிலான ஒரு பதிலைத்தான் மாண்புமிகு ஒன்றிய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் சொன்னார்கள். ஏறதால் அந்த இடத்துல ரெக்ரியேஷனை போல அமைச்சர் ஆதவர்ஜுன் அவர்கள் இதை செய்திருக்கிறாரான்னு ஒரு கேள்வி இருக்குது. அடுத்த ஒரு விஷயம் ஐயா சண்முகம் அவர்கள் சொன்னார், நாங்கள் இதை கடுமையாக கண்டித்து தடுத்தனால தான் 4 பேர் விலகலோட முடிஞ்சது ராஜினாமாவோட, இல்லைனா அது 25-27 பேரும் பண்ணியிருக்க வாய்ப்பு இருக்குது என்கிற ஒரு அதிர்ச்சியான விஷயத்தையும் சொன்னார். அது அவருடைய பெர்ஸ்பெக்டிவாகவும் இருக்கலாம், அது உண்மையாகவும் இருப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. ஆரம்ப கட்டத்திலேயே எவ்வளவா இருக்குது என்ன ஏது அப்படிங்கிறத ஒரு ஆழம் பார்ப்பதற்கான விஷயமா இது என்கிற கேள்வியாக நம்ம அதை பொசிஷன் பண்ண வேண்டிய தேவை இருக்குது. ஸோ இது ஒரு சைடு. இதில் இப்படியான விஷயங்கள், இதில் அவங்க சொன்ன ஒரு புள்ளி, இப்போ வரைக்கும் தாவேகா ஒரு கூட்டணி அமைப்பதற்கான முயற்சியில் இறங்கவே இல்லை. ஆட்சிக்கான ஆதரவு, நாங்கள் மக்கள் பிரச்சனையை பார்க்க இந்த பக்கம் போயிடுவோம், எங்களுடைய ஒரு பணி இந்த பக்கம் மக்கள் மன்றத்தில் தொடரும். ஆனால் ஒரு கூட்டணினா எப்படி இருக்கக்கூடிய கட்சியில் எல்லாம் ஒரு நாள் வர சொல்லி உட்கார்ந்து இந்த மாதிரி நான் ஒரு முயற்சி எடுக்கலான்னு இருக்கிறேன், ஒரு கூட்டணியாக அரசியல் ரீதியிலாக நாம் எல்லாம் இணைந்து பயணிக்க வேண்டும், ஒத்த கருத்துடைய விஷயங்களில் ஒன்றாக நிற்க வேண்டும், அது மாநில நலனுக்காக, மக்களினுடைய வளர்ச்சிக்காக, மாநிலத்தினுடைய அடுத்த கட்டத்துக்காக, நீங்களாம் மூத்த கட்சிகளாக இருக்கிறீர்கள், அரசியலில் பண்பட்டவர்கள், பயணமுடையவர்கள், உங்களுடைய ஆலோசனையும் கூட எனக்கு வேண்டும் என்பதாக சொல்லி ஒரு ஃபார்மல் மீட்டிங்கை பண்ணிங்கன்னா தான் அதற்கு பிறகு அதுக்கு பெயர் என்ன வைக்கலாம், ஒரு கூட்டணிக்குள்ளே வரும்பொழுது ஒத்த கருத்துடைய விஷயங்களாக கூட்டறிக்கைகள் கொடுப்பது, இப்படியான ஒரு பாயிண்ட்டுகள்லாம் வர முடியும். நீங்கள் அரசியல் ரீதியிலாக உங்களை பொசிஷன் பண்ணிக்க வேண்டிய இடமாக நீ அங்கே அதுதான் இருக்கிறது என்பதைத்தான் அவர்கள் அந்த மொழியில் சொல்கிறார்கள். அரசியல் ரீதியில் உங்களுக்கு இது வேணும். ஆனால் இன்னொரு பக்கம் ஆட்சி நிர்வாக ரீதியிலாகவும் மாண்புமிகு முதலமைச்சர் ஒரு விஷயத்தை செய்ய வேண்டியிருக்கு. அது ஏறத்தாழ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராபப்ளி ஒரு சிபிஎம் ஃபார்மேட்லன்னு கூட எடுத்துக்கலாம். நான் பிஜேபி அப்படி ஒரு ஃபார்மேட்டுக்குள்ளே போன மாதிரி தெரியல. நீங்கள் அது அரசாக இருக்கிறீர்கள் அப்படின்னா கொள்கை முடிவுகள் இது சார்ந்த விஷயங்களை பொலிட் பியூரோ சஜஸ்ட் பண்ணுவாங்க. அதை பல நேரங்களில் அப்படியே அடாப்ட் பண்ணக்கூடியதாக அரசுகள் இருக்கும். ஆலோசனை பெற்று செயல்படுத்துறது நாங்கள் தான் முடிவெடுக்கிறோம் அப்படின்னு சொன்னாலும் கூட பெரும்பாலும் இன்லைன் டு தி பொலிட் பியூரோ தான் அரசுகள் இருப்பார்கள். அப்போ அதே போல் கூட்டணியாக நீங்கள் இருக்கிறவர்கள் தாவேகா, காங்கிரஸ், விடுதலை சிறுத்தைகள் கட்சி, ஐயுஎம்எல் என்கிற வகையில் நீங்கள் வந்து மூத்த தலைவர்களை நாமினேட் பண்ணி ஒரு குழுவை அமைப்பது பெட்டராக இருக்கும். அதுக்கு கன்வீனராக தலைமை பொறுப்பில் நீங்கள் யாரை வேணாலும் கொண்டு வரலாம். மேபி டாக்டர் திருமா அவர்களை கூட நீங்கள் அதில் ஒரு பொசிஷனில் வச்சு அந்த கூட்டணி என்பதை விடவும் கூட்டணி அரசுக்கான இடத்துல நீங்கள் கொண்டு போய் வைக்க முடியும். இப்படி ஒரு முயற்சியை கூட செய்தால் ஒரு கன்வீனர்ஷிப்புக்கு கீழே ஒரு கமிட்டி என்கிற இடத்திலிருந்து கொண்டு வரும் பொழுது சில விஷயங்களை எதிர்கொள்வதற்கு உங்களுக்கு ஒரு பரந்தப்பட்ட பார்வை கிடைக்கும். அதை விட முக்கியம், ஆட்சியை நீங்கள் நடத்தும் போது கன்சென்சஸ் என்பது மிக முக்கியமானது. கன்சென்சஸ் வழக்கமாக எதிர்கட்சிகளிடமிருந்து பெறுவதற்குமே ஒரு ஆளும் அரசு முயற்சி செய்ய வேண்டும். அதைவிட முக்கியமாக கூட்டணியில் இருக்கிறவர்களோடு இருந்து நீங்கள் அதை முயற்சி செய்ய வேண்டும் என்பது தான் நம்ம அதிலிருந்து எடுக்கக்கூடிய ரீடிங்காக பார்க்கணும். திமுக, அதிமுக அது தொடர்பான விஷயங்கள் குறித்தும் சில விஷயங்களை பேசியிருக்கிறார்கள். அப்படி அவர்கள் நினைத்திருந்தால் கூட அது தவறு இல்லை,
பொலிட்டிக்கல் சர்வைவலுக்கு திமுக அதிமுக ஒன்று சேரணும் நினைத்தால் கூட அதை நாம் தவறு என்று சொல்ல முடியாது என திருமா அவர்கள் சொல்லியிருக்கிறார். அதை விட முக்கியமானது, நீங்க போய் தாவேகாவை ஆதரிக்காதீங்கன்னு ஒரு இடத்திலும் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் எங்களிடம் சொல்லவில்லை. அவங்கள ஏன் ஆதரிக்கிறீங்க, நம்மளாம் சேர்ந்து ஒன்னா இருப்போம் என்பதாகத்தான் அவர் சொன்னாரே தவிர, நீங்க தாவேகாவை ஆதரிக்காதீங்க, அவங்க கிட்ட ஏன் போறீங்க, அவங்க எங்க இருந்தாவது வாங்கிக்கிட்டோம் அப்படின்னு நம்மளை தடுப்பதற்கு கூட அவர் முயற்சி செய்யல. இவ்வளவு லிபரலாக திமுக இருக்கிறதே என்று நான் பார்த்து ஆச்சரியப்பட்டு போனேன் என்றும் கூட சொல்லுகிறார். நேரடியாக திரு ஸ்டாலின் அவர்கள் மட்டத்திலிருந்தோ அல்லது திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மட்டத்திலிருந்தோ அல்லது இந்த பக்கம் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்களிடமிருந்தோ திமுக அதிமுக கூட்டணி என்கிற யோசனை எங்களுக்கு வந்து சேரவில்லை. அது தகவலாகவோ ஆலோசனையாகவோ அல்லது ஆதரவாகவோ எங்களிடம் கேட்கப்படவில்லை. 2ஆம் கட்ட தலைவர்கள் அவர்களுக்கு இருந்த விஷயங்களை வைத்து ஒரு உரையாடலை நிகழ்த்தினார்களே தவிர, நேரடியாக அவர்களுக்கு அந்த விருப்பம் இருந்தது, அதை அவர்களே மேற்கொண்டார்கள் என நாம் சொல்ல முடியாது என்று ஒரு புள்ளியில் கொண்டு வந்து கனெக்ட் பண்ணி நிறுத்தினார் திருமா. மேபி அதனுடைய முழுமையான காணொலி வந்திருக்கும் பிடி ஓப்பன் டாக்கில் வரும்பொழுது நீங்கள் அதை விரிவாக பார்த்தீங்கன்னா இன்னும் பல விஷயங்கள் அதில் கேட்பதற்கான ஸ்பேஸும் ஸ்கோப்பும் வந்திருந்தது. ஸோ பார்ப்போம், இதில் வந்து பல்வேறு விதமான புள்ளிகளை தொட்டு இருக்கிறார். இது அஃப்கோர்ஸ் பொலிட்டிக்கலி அவங்க தங்களுடைய பொசிஷனை தெளிவுபடுத்தியிருக்கிறாங்க. இது அரசுக்கு நெருக்கடியா அந்த அளவுக்கு நம்ம ரீட் பண்ணுமானா இப்போதைக்கு இல்லை. 5 ஆண்டுகள் அந்த அரசுக்கான ஆதரவில் நாங்கள் உறுதியாக இருப்போம் என்பதையும் சொல்லிவிட்டு, நாங்கள் அரசுக்கு ஆதரவளித்திருக்கிறோம், கூட்டணியில் இல்லை என்பதையும் அந்த புள்ளியில தான் கொண்டு வந்து தங்களை பொசிஷன் பண்ணியிருக்கிறாங்க. மேற்கொண்டு இது எப்படி பயணிக்கிறது, இதுக்கு என்ன ரியாக்ஷன்ஸ் வருது, அதெல்லாம் நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம்.